ஹலோ. ஹலோ, சொல்லு மச்சி. என்ன மயிர் மச்சி, ஏண்டா ரஜினியும் கமலும் எப்படி ஃப்ரெண்ட் ஆகுறாங்க பாத்தியா? அவர் ப்ரொடக்ஷன்ல ரஜினியை வச்சு படம் எடுக்கிறாரு, நீயும் எடுக்கிறிய ஃப்ரெண்டுன்னு. இல்ல மச்சான், யூடியூப் வச்சிருக்க, நிறைய ஷார்ட் பிலிமா எடுத்து போடுற, என்னை வச்சு ஒரு படம் எடுத்தா என்ன மச்சான்? கதை எல்லாம் எடுக்குவாங்க. இப்போதைக்கு அந்த கதை இருந்துச்சு, அடுத்து என் படத்துல நீதான் ஹீரோ. மச்சான் என்கிட்ட ஒரு கான்செப்ட் இருக்குதுடா. இருக்கா? எங்க சொல்லு பாப்போம். இந்த அருணாச்சலம் இப்போ சுந்தர்சி எடுத்தார்ல ரஜினி வச்சு முன்னா. ஆமா. அதுல ஒரு சீன் இருக்கும் பாரு. அவர் சொல்லுவாரு, பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி, ரஜினி கிட்ட பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி சொல்லுவாரு, எனக்கு வந்து ஒரு சிகரெட் பழக்கம் இருந்துச்சு, நான் வந்து அதை புடிச்சிட்டு இருக்கும்போது எங்க அப்பா பாத்துட்டாரு, உடனே எங்க அப்பா என்ன அடிக்கல, ஒரு ரூமுக்குள்ள எத்தனை போய் தள்ளி அந்த ரூம் ஃபுல்லா சிகரெட் கட்டுங்களை அடிக்கிட்டு என்ன அடிக்க வச்சாரு. நானும் தம் அடிச்சு 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 அந்த புகை வாசனையே பிடிக்காம போயிடுச்சு, அதுக்கப்புறம் தம் அடிக்கிறதே விட்டுட்டேன் அப்படின்னு சொல்லுவாரு. இந்த சீன் அப்படியே நம்ம ரீக்ரியேட் பண்றோம். சுந்தர் சீனே காப்பி அடிக்கணும்ன்றியா? ஆமா. நான் ஒரு காம இல்ல, நான் ஒரு காம வெறியன். தெரியுமே, சொல்றது கதை சொல்றது கேள்றா. நான் ஒரு காம வெறியன். இந்த காமத்தை என்னால அடக்க முடியல. சரி. இந்த காமத்தை அடக்கத்துக்கு நீ ஒரு ஃபாதரா பாக்குற, என்ன இவன் என்ன பண்ணலாம் அப்படின்னு. உன்ன என்ன பண்ற, ஒரு ரூம் ரெடி பண்ற, அந்த ரூமுக்குள்ள வந்து ஒரு 10 பொண்ணுங்க 15 பொண்ணுங்க ஆன்டிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் உள்ள தள்ளிடுற. சரி. தள்ளிட்டு கூட எண்ணெய் உள்ள தள்ளிட்டு கதவை மூடிடுற. சரி. நான் மேட்ரு போட்டு 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 வெறுத்து போய் போதுடா மேட்ரு போட்டதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் நான் துறவியா போறேன். இதுதான் மச்சான் கதை. சொல்லிருக்க வேண்டியதான்றா. உன் காதி நான் தான் கிடைச்சனா?